வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா கதையோட அத்தியாயம் 56. கேட்கலாமா? சஞ்சய் உதைத்ததில் நாற்காலியோடு கட்டப்பட்டிருந்த ஆதித்யன் பின்னால் சரிந்தான். கீழே விழுந்தவனை அங்கே இருந்த பாடிகார்ட்ஸ் நாற்காலியோடு நிமிர்த்தி வைக்க தலையிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தபடி அரைமயக்கத்தில் இருந்த ஆதித்யனும் தன் முன்னே நின்று கொண்டிருந்த ராகவனையும் சஞ்சயையும் பார்த்து சிரித்தான். அவனை பார்த்து வாசுவும், என்னடா மச்சான் இதான் பாடியில எல்லா பார்ட்ஸ்ல இருந்தும் ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு இவனுக்கு, ஆனா இவனும் சிரிக்கிறான் என்று வாசு சொல்ல, மாம்ஸ் நைட்டு முழுவதும் நம்ம ஆளுங்க இவனை வச்சு செஞ்சிருக்காங்கல்ல, அதான் அடி வாங்கி புத்தி பேதலிச்சிருச்சு போல என்று சஞ்சய் சொல்ல, டேய் சீதாவை இங்க வர சொல்லாதீங்கடா என்று ஆதித்யன் தடுமாறி சொல்ல, நீ அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்ப. உன்னை தேடி வந்தவள உன் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அவ வாழ்க்கைய அழிச்சிட்டியேடா. நீ கஷ்டப்படுறத கொஞ்சம் கொஞ்சமா சாவறத அவ பாக்கணும்டா. அப்பவாவது அவ மனசுல இருக்க காயம் ஆறட்டும் என்று சஞ்சய் சொல்லிக்கொண்டே அங்கிருந்தவனிடம் இருந்த உருட்டு கட்டையை வாங்கி ஆதித்யனை மேலும் மேலும் அடித்தான். உன்னை எவ்வளவு அடிச்சாலும் நீ ஆத்திரம் தீர மாட்டேங்குதா, ஆனா இவனை இப்பவே கொன்னுடலாமா என்று தன் முதுகின் பின்னே சொருகியிருந்த துப்பாக்கியை எடுத்து ஆதித்யனின் நெற்றி போட்டில் வைத்தான் சஞ்சய். சஞ்சய் நோ, இவனுக்கான தண்டனைய சீதாதான் கொடுக்கணும் என்று ராகவன் சொல்ல, ஆதித்யனின் நெற்றி போட்டில் வைத்த துப்பாக்கியை எடுத்தான் சஞ்சய். வாயில் வழிந்த ரத்தத்தை காரி துப்பிவிட்டு ஆதித்யன் சஞ்சயையும் ராகவனையும் பார்த்து, டேய் திரும்பவும் சொல்றேன், சீதாவை இங்க வர வைக்காதீங்கடா. என்ன பார்த்தா அவ ஃபீல் பண்ணுவா. நான் தொடிக்கிறத பார்த்தா அவ தாங்க மாட்டா. அவ என்ன லவ் பண்றா. ஷி லவ்ஸ் மீ என்று ஆதித்யன் சொல்ல, அவனை புருவம் சுருங்க பார்த்தான் ராகவன். ஓசதாண்டா உனக்கு, ஏன் தங்கச்சி உன்னை லவ் பண்றாளா என்று சஞ்சய் சொல்ல, சத்தியமா ஓன் தங்கச்சி என்ன லவ் பண்றாடா மச்சான் என்றான் ஆதித்யன் மறுபடியும். ஓட்டிங்க மறுபடியும் சொன்னதைக்கு சொல்ற பாருங்கண்ணா என்று சஞ்சய் சொல்ல, அந்த நேரம் பார்த்து சீதா காரில் வந்து பங்களாவின் முன்னே இறங்கினாள். சீதாவை அழைத்து வந்தவனோ, வாங்க மேடம், உங்க அண்ணங்க உள்ளதா இருக்காங்க என்று சொல்ல, அந்த பங்களாவை சுற்றி தன் கண்களை சுழல விட்டாள் சீதா. எங்கயா என் அண்ணங்க இருக்காங்க என்று சீதா கேட்க, ஆமா மேடம் இங்கதான் இருக்காங்க என்று சீதாவை அழைத்து வந்தவன் சொல்ல, சீதாவும் அந்த பங்களாவுக்குள் சென்றாள். ஆதித்யன் முன்னே சஞ்சய் நின்றிருக்க, சஞ்சயை பார்த்ததும் அண்ணா என்றாள் சீதா. சீதாவின் குரலை கேட்டதும் சஞ்சய் பிறக அவளின் எதிரே குருதி வழிந்தபடி முகமெல்லாம் இரத்த கலரியாய் இருந்தவனை பார்த்த சீதா, அண்ணா யாரனா இது என்று அதிர்ந்தாள். ஆதித்யன் என்று சஞ்சய் சொல்ல, விழிகள் பெரிதாக, ஆதித்யனா என்று மீண்டும் அதிர்ந்தவள் அவள் வாயில் தன் 2 கைகளாலும் மூடிக்கொண்டாள். ஆதித்யனின் நிலைமையை பார்த்து இதயம் அவளுக்கு வேகமாய் துடிக்க ஆரம்பித்தது. மயக்கத்தில் கண்களை மூடியிருந்த ஆதித்யன் கண்களை திறந்து சீதாவை பார்த்தான். ஆதித்யனின் தலையில் இருந்து விழிந்த ரத்தம் அவன் கண்களில் விழுந்து இமைகளை நனைத்து வழிந்து கொண்டிருந்தது. சீதாவை பார்த்த ஆதித்யனும் உதட்டோரும் புன்னகையை உதிர்க்க, இவனை என்ன பண்ணலாம் சீதா என்று சொன்ன ராகவனும் தன் பெரிய துப்பாக்கியை துணியால் துடைத்து கொண்டே ஒரு அறையிலிருந்து அவன் வழியில் வர, ராகவன் எனக்கு தெரியுமா சஞ்சயனா என்றாள் சீதா தடுமாறியபடியே. சஞ்சய்க்கு தெரியறதுக்கு முன்னாடியே ராகவனுக்கு தெரியும் சீதா என்றபடியே சீதாவின் பெண்ணிருந்து வாசு வர, சீதாவிற்கு அக்கணம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன்னை ஆதித்யன் களவாடியதை தன் அண்ணன்களிடம் கூறினால் இப்படி நடக்கும் என்பதை நினைத்துதான் சீதா சொல்லாமல் இருந்தாள். ஆனால் இப்பொழுது சீதா எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாலோ அது நடந்துவிட்டது. அவளின் அண்ணன்களின் கையில் இரத்த கரை படிந்து விட்டது. அதை நினைத்து வருந்தியவள் ஆதித்யனை பார்த்ததும் அழுதாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஒருத்தர் என்னோட இடைய தொட்டதுக்கே அவனை கொன்னு அவன் கையை வெட்டினவதாடா நீ. அப்படி இருந்தவன் என்னை கட்டி போட்டு என்ன முழுசா எடுத்துக்கிட்டு
உன் வெறி திரையை நான் அனுபவிச்சேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? உனக்கு இந்த தண்டனை தேவைதான். உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையோட அனுமதி இல்லாம அவளை தொடர எல்லா ஆம்பளைங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும்டா என்று மனதிற்குள்ளேயே சொல்லிய சீதா வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு, இவனை கொன்னுடுங்கண்ணா என்றாள் ராகவனிடம். அதை கேட்ட சஞ்சயோ, என்னமோ சொன்ன, என் தங்கச்சியும் உன்னை லவ் பண்றான்னு அவளே அவ வாயால உன்னை கொன்னுட சொல்லிட்டாடா என்று சஞ்சய் சொல்ல, நாற்காலியில் கட்டியிருந்த அவன் கை கால்களை அவிழ்த்துவிட்டு அவன் சிகையை பிடித்து கீழே தள்ளினான் ராகவன். சீதாவின் கால்களை சென்று விழுந்தான் ஆதித்யன். அவனை தன் காலருகில் பார்த்த சீதாவோ பக்கத்தில் இருந்த சஞ்சயின் மார்பில் முகம் புதைத்தாள். அவனை பார்க்க முடியலன்னா அவனை இங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்லுங்க பிளீஸ் என்றாள் அழுது கொண்டே சீதா. ஆதித்யனின் அருகில் வந்த ராகவனோ அவன் சிகையை கொத்தாக பிடித்து, மோதவ நீ கடத்தினப்பவே உன்னை போட்டு இருக்கணும். உன்னை விட்டு வச்சது தப்பா போச்சு. என் தங்கச்சி மேல கை வச்சுட்டல நீ என்று அவன் நெஞ்சிலேயே தன் ஷூகாலால் மிதித்தான் ராகவன். ஆ என்று ஆதித்யன் கத்தும் அவனை பார்த்தாள் சீதா. அவன் கத்துவதை பார்த்த அங்கிருந்த அடியாளவோ, ராத்திரி எல்லாம் நம்ம இவனை ரவுண்டு கட்டி அடிச்சோம். அப்பெல்லாம் ஒரு சுத்தமும் போடாம அமைதியா கல்லு மாதிரி இருந்தான். இப்ப என்னடா கத்துறான் என்று ஒரு அடியாள் சொல்ல, இன்னொரு அடியாளோ, இவனை பார்த்தா அடி வாங்குறவ மாதிரி இருக்கு, வேணும்னே நம்ம கிட்ட இவன் அடிபட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் என்று இன்னொரு அடியாள் சொல்ல, அவர்கள் பேசுவது சீதாவின் காதுகளில் விழுந்தது. ராகவனின் ஷூகாலால் அடி வாங்கி கொண்டிருந்த ஆதித்யன் சீதா அவனை பார்த்ததும் கத்துவதை நிறுத்திய ஆதித்யன், என்ன பார்த்துக்கிட்டே இரு, கண்ண மூடாத என்று அவளிடம் சைகை காட்ட, அவன் சைகை காட்டியதை பார்த்த சீதாவிற்கோ கண்கள் கலங்கியது. கால் வலிக்க அவனை அடித்து உதைத்த ராகவன் ஒரு அடியாளிடம் கண்ணை காட்ட, அந்த பங்களாவின் பின் இருக்கும் ஹெலிபேட் இறங்கும் இடத்தில் சென்று அங்கிருந்த ஹெலிகாப்டரில் ஆதித்யனை ஏற்றினர் பாடிகார்ட்ஸ். சஞ்சய் ஹெலிகாப்டரை இயக்க ராகவனும் வாசுவும் முன் சீட்டில் அமர, பின் சீட்டில் ஆதித்யனை அமர வைத்திருந்தனர். அவன் பக்கத்தில் சீதா அமர்ந்திருந்தாள். ஹெலிகாப்டரில் 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஹெலிகாப்டர் ஒரு இடத்தில் நின்று வட்டமடித்தது. ஹெலிகாப்டர் மெல்லே கீழே தாழ்வாக கொண்டு செல்லப்பட்டது. அந்த 1 மணி நேரமும் சீதாவையே பார்த்து கொண்டு வந்தான் ஆதித்யன். ஆதித்யன் சீதாவையே பார்ப்பது அவளுக்கும் தெரியும். ஆனால் அவள் ஆதித்யனை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆதித்யனும் அவன் பாக்கெட்டில் இருந்த ஒரு இதய வடிவ டாலரை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். தன் கையில் ஏதோ ஆதித்யன் வைத்திருப்பதை திறந்து உள்ளங்கையை பார்த்தாள் சீதா. அது இதய வடிவ டாலர். அந்த டாலருக்குள் 2 இதயங்கள் ஊசலாடி கொண்டிருப்பதை போன்ற ஒரு குட்டை டாலரும் இருந்தது. அதை பார்த்துவிட்டு ஆதித்யனை திரும்பி சீதா பார்க்க, அவன் அவளை பார்க்கும் முன்னே அவனை இழுத்து கீழே தள்ளி இருந்தான் ராகவன். அவன் கீழே விழப்போகும் முன்னே அவன் கீழே விழப்போக பதறிய சீதாவோ ஆதித்யனை எட்டி பார்த்தாள். ஆதித்யனோ சிரித்த முகத்தோடு, ஐ லவ் யூ டி, மன்னிச்சிடு என்று சொல்லிவிட்டு ஹெலிகாப்டரில் தொங்கிக் கொண்டிருந்தவன் கையை விட்டு விட்டான். கீழே விழுந்து விட்டான். ஆதித்யன் விழும் வரை அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சீதா. ஆதித்யன் விழுந்த இடம் பாலைவனம் போன்றொரு மணல் மேடு. ஆதித்யன் சீதாவை பார்த்து கொண்டே கீழே விழ அவளது மனதில் பாரம் கூடி போனது. ஒளிஞ்சாண்டா ஆதித்யா, இனி இவன் தொல்லை நமக்கு இல்ல என்று வாசு சொல்ல, ஆமா மாம்ஸ், இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று சஞ்சய் கூறினான். அடுத்த 1.5 மணி நேரத்தில் அரண்மனையின் பின் இருந்த ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தில் ஹெலிகாப்டரை சஞ்சய் தரையிறக்க அனைவரும் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கினர். சீதாவின் தோள் மேல் கையை போட்ட ராகவனும், சீதா, உன் மனசுல இருக்க பாரம் இப்ப குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி நீ அந்த ராஸ்கலை பத்தி நினைக்க வேண்டாம். எப்போ இந்த அண்ணன் உன் கூடவே இருப்ப, சரியா என்று சீதாவின் சிகையை பாசமாய் கோதிவிட்ட ராகவன் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தவன், தைரியமாறு என்று சொல்லிவிட்டு வாசுவோடு தன் அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டான். சீதாவின் பக்கம் வந்த சஞ்சயோ, சீதா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஒரு பொண்ணை தொட்டா இந்த மாதிரிதான் தண்டனை கிடைக்கும்.
அவனை இப்ப கழுகெல்லாம் கொத்தி கொத்தி தின்னுட்டு இருக்கும். துடி துடிச்சு அணுவா அவன் செத்துட்டு இருப்பான் என்று சொன்னபடியே சீதாவின் பக்கம் வந்த சஞ்சய், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, அவன் ஒளிஞ்சா சந்தோஷமா இரு நீ என்று சொன்னபடியே சீதாவை அரண்மனையின் வாசலில் விட்டு சஞ்சயும் அவன் காரை எடுத்துக்கொண்டு அவனுடைய அலுவலகத்திற்கு சென்று விட்டான். சஞ்சய் அங்கிருந்து சென்ற பிறகு தன் அறைக்குள் சென்று சீதா அறைக்கதவை தாளிட்டு விட்டு மெத்தையின் மேல் அமர்ந்தவள் கால்களை கட்டிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். அவள் நினைவலைகளில் ஆதித்யனின் கடைசி வார்த்தைகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஐ லவ் யூ டி, மன்னிச்சிடு என்று சொன்ன அவனது வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அன்றைய நாள் முழுவதும் அவளது அறையில் இருந்து சீதா வெளியில் வரவே இல்லை. அழுது கொண்டே படுத்திருந்தாள். 6 அடிக்கும் அதிகமான உயரத்தில் மிடுக்காக வளம் வந்தவனை இரத்த களரியாய் கையொடிந்து கால் ஒடிந்து சீதா கண்டதை அவளால் மறக்க முடியவில்லை. அன்றைய நாள் முழுவதும் அவளது மனத்தரையில் அவனுடைய மிடுக்கான தோற்றம், கடைசியாய் பார்த்த இந்த இரத்த களரியான முகமும் வந்து வந்து போனது. ச, நான் ஏன் இப்படி இருக்கு? அவன் பண்ண தப்புக்கு அண்ணங்க தண்டனை கொடுத்தாங்க. அந்த தண்டனைக்கு அவன் சரியானவன் தான். இருந்தும் அவனை நினைச்சு நான் ஏன் அழணும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் சீதா. ஆதித்யன் தவறு செய்திருக்கிறான். கட்டாயப்படுத்தி அவளுடைய கற்பை அழித்திருக்கிறான். இருந்தும் அவளின் முன்னே ஆதித்யன் துடிதுடித்து சாவதை நினைத்து சீதா மிகவும் வருந்தினாள். ஆதித்யனின் 7 ஸ்டார் ஹோட்டலில் இருந்த ஆனந்தோ அன்று மாலை 6 மணிக்கு எழுந்தவன் தன் பக்கத்தில் இருந்த மாயாவை பார்த்துவிட்டு அதிர்ந்து விட்டான். அவனின் தேகத்திலும் வஸ்திரங்கள் இல்லை, மாயாவின் தேகத்திலும் வஸ்திரங்கள் இல்லை. அதை பார்த்த ஆனந்தோ, ஐயோ, நேத்தனா கூடி போதில என்ன செஞ்சிருக்க? பெரிய பிரச்சனையாக போகுது, இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்று அதிர்ந்தவன் அவசரமாக தன் உடைகளை எல்லாம் எடுத்து மாட்டிக்கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறியவன் ஒரு ஆட்டோவை பிடித்து அவன் இல்லத்திற்கு சென்று விட்டான். அன்றிரவு 8 மணிக்கு எழுந்த மாயாவோ தன் பக்கத்தில் யாரும் இல்லை என்பதை அறிந்துவிட்டு, ஓ, என்ன பக்கத்துல பார்த்ததும் ராகவன் பதறி இருப்பார் போல, அதனாலதான் சீக்கிரமே கிளம்பிட்டாரு என்று நினைத்து கொண்டவளுக்கு தெரியவில்லை மாயாவின் பக்கத்தில் அன்று இரவு இருந்தது ஆனந்த் என்று. இதுக்கப்புறம் எப்படி ராகவன் என்ன அடிக்கிறாரு, திட்டாரு, என்ன விட்டு தள்ளி போறாருன்னு பார்க்கலாம். எப்படியோ அவரு பக்கத்துல நேத்து நைட் எல்லாம் நான் தான் இருந்திருக்கேன். எனக்கு முன்னாடியே ராகவன் கிளம்பி இருக்கலாம். ஆனா நடந்தத மறைக்க முடியுமா என்ன என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டவள் அங்கிருந்த தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு அவளும் அந்த அறையிலிருந்து வெளியேறி தன் காரை எடுத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி கிளம்பிவிட்டாள். அவள் செல்வதை பார்த்த அந்த ஹோட்டலின் ஊழியனோ ராகவனுக்கு போன் செய்தான். ஹலோ சார் என்றான் ஊழியர். சொல்லு என்றான் ராகவன். சார், மாயா இங்கிருந்து கிளம்பிட்டாங்க சார் என்று அந்த ஊழியர் சொல்ல, ஓகே, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் அழைப்பை துண்டித்து விட்டான். அழைப்பை துண்டித்த ராகவனோ மாயாவின் தந்தைக்கு அழைத்தான். ராகவனின் அழைப்பை பார்த்ததும் தன் கைபேசியை அட்டன் செய்து காதில் வைத்தார் மாயாவின் தந்தை. மாமா, என்ன பண்றீங்க என்றான் ராகவன். ஆபீஸ்ல மாப்ள என்றார் மாயாவின் தந்தை. சரி மாமா, நீங்க பெங்களூர் வர வேண்டியது தானே என்று ராகவன் சொல்ல, இங்க வேலை இருக்கு மாப்ள என்றார் மாயாவின் தந்தை. அதை விட பெரிய வேலை ஒண்ணு பெங்களூர்ல இருக்கு, சீக்கிரம் பெங்களூர் வாங்க என்று ராகவன் சொல்ல, என்ன மாப்ள சொல்றீங்க, அங்க எதுவும் பிரச்சனையா என்றார் மாயாவின் தந்தை. பிரச்சனை ஆகாம இருக்கணும்னா நீங்க இங்க வரணும் என்று ராகவன் சொல்ல, சரி மாப்ள, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வரேன் என்று மாயாவின் தந்தை சொன்னதும் அழைப்பை துண்டித்தான் ராகவன். நேற்று இரவு மாயா மதுவிற்கு போதை மாத்திரையை குளிர்பானத்தில் கலந்து கொடுக்க திட்டம் போட்டதும் சாத்விகா அதை தடுத்து மாயாவையே அந்த குளிர்பானத்தை குடிக்க செய்ததும் மாயா ஆனந்த் இருந்த அறைக்குள் நுழைந்ததும் காலையில் எழுந்துதான் அந்த அறையிலிருந்து ஆனந்தும் மாயாவும் வெளியில் வந்ததும் ராகவனுக்கு தெரியும். லதாவும் மாயாவும் மதுவிற்கு போதை மாத்திரை கலந்து கொடுத்து அவளை ஆனந்தோடு ஒரே அறையில் தங்க வைத்து விடிந்ததும் திருமணத்திற்கு முன்பே மது அவளது கற்பை இழந்து விட்டாள் என்று அவள் மீது பழியை சுமத்தி ஆனந்தோடு மதுவிற்கு அன்றே திருமணம் முடிக்க திட்டம் போட்டதும்
ராகவனுக்கு தெரிந்துவிட்டது. அதனால்தான் சாத்விகாவை மாயாவின் பெண்ணே தொடர்ந்து செல்லும்படி ராகவன் சொல்லியிருந்தான். அந்த வேலையை சாத்விகா நல்ல முறையில் முடித்தும் இருந்தாள். மாயா அரண்மனைக்குள் நுழைய அந்த நேரம் பார்த்து மதுவும் அரண்மனைக்குள் நுழைந்தாள். லதாவையும் மாயாவும் ஒரு சிற பார்த்துவிட்டு மது அவளது அறைக்குள் நுழைந்தாள். மாயாவை பார்த்ததும் அவளின் பக்கம் சென்ற லதாவோ, மாயா, எங்க போன நீ என்றாள். அது அது வந்து ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் என்று மாயா சொல்ல, சரி சரி, நேத்து நாம போட்ட திட்டம் என்ன ஆச்சு என்று லதா கேட்க, ராகவனை மனதில் நினைத்து கொண்ட மாயாவோ நடந்ததை கூறினாள். அப்போ உன்னோட நேத்து ராகவனா இருந்தா என்று லதா கேட்க, ஆமாத்த என்றாள் மாயா வெக்கத்தோடு. அவளை நம்பாமல் பார்த்தாள் லதா. அவள் பார்வையிலேயே லதா தன்னை நம்பவில்லை என்று மாயாவிற்கு புரிந்தது. என்ன அத்த அப்படி பாக்குறீங்க? உங்க மேல சத்தியமா நான் உண்மையதான் சொல்றேன் என்று மாயா சொல்ல, ஏதோ சொல்ற, நம்புறேன் என்றாள் லதா. லதா தன் தோழி மகனின் திருமணத்திற்கு சென்றுவிட்டு அன்று மதியம்தான் அரண்மனைக்கு வந்தாள். அதனால் மதுவும் ராகவனும் வீட்டில்தான் இரவெல்லாம் இருந்தார்கள் என்னும் விஷயம் லதாவிற்கு தெரியாமல் போனது. மாயா சொன்னதை நம்பிவிட்டாள் லதா. மது வீட்டிற்குள் நுழைந்து 10 நிமிடங்களுக்கு பிறகு ராகவனும் சஞ்சயும் அரண்மனைக்குள் நுழைந்தனர். மாயாவை பார்த்த ராகவனோ, ஹாய் மாயா, சாப்பிட்டாச்சா என்று கேட்க, லதாவை பார்த்த மாயாவோ, பாத்தீங்களா அத்த, உங்க மகனுக்கு என் மேல எவ்வளவு அக்கறைன்னு என்று மாயா சொல்ல, என்று தலையாட்டினாள் லதா. மாயாவை ராகவன் விசாரிப்பது சஞ்சய்க்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ராகவன் கேட்ட கேள்விக்கு, நான் இனிதான் சாப்பிடணுமாமா என்றாள் மாயா. நேர நேரத்துக்கு சாப்பிடணும், சரியா என்று கிண்டலாக சொல்லிவிட்டு படியேறி தன் அறைக்கு சென்றான் ராகவன். ராகவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த மாயாவோ, அத நான் அந்த உங்க மருமக, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்று சொல்லி லதாவின் கண்ணங்களை கிள்ளிவிட்டு மாயா தன் அறைக்கு சென்று விட்டாள். இரவு உணவு வேளையின் போது சஞ்சயும் ராகவனும் உணவு மேசையில் அமர்ந்திருக்க முத்து அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தார். எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்று ராகவன் கேட்க, இல்லையா, யாருமே சாப்பிடலையா என்றார் முத்து. ஏன் ஏன் எல்லாரும் சாப்பிடல? போய் சீதா மதுவை அழைச்சிட்டு வாங்க, அப்படியே அப்பாவையும் அழைச்சிட்டு வாங்க என்று ராகவன் சொல்லி முடிக்க, ஐயா, இன்னைக்கு ருத்ரமூர்த்தி ஐயா அவர் நண்பர் வீட்டுல தங்கிக்கிறதா சொல்லி இருந்தாரு என்று முத்து சொல்ல, ஆமா ஆமா, நானும் மறந்துட்டேன், அப்பா வேதா அங்கிள் வீட்டுலதான் இருக்காரு, ஓகே, மதுவையும் சீதாவையும் அழைச்சிட்டு வாங்க என்று ராகவன் சொல்ல, முத்து சீதாவின் அறையை நோக்கி சென்றார். சட்டென்று நாற்காலியில் இருந்து எழுந்த ராகவனோ, முத்தண்ணா இருங்க, நானே போய் சீதாவை அழைச்சிட்டு வரேன் என்று கூறியவன் சீதாவின் அறை பக்கம் சென்றான். சீதா, சீதா என்று ராகவன் சீதாவின் பெயரை சொல்லி அழைக்க, சீதாவோ அவளின் அறை கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். ராகவன் சீதாவை அழைக்கும் சத்தத்தை கேட்டு மதுவும் அவள் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். ராகவன் சீதாவை பார்த்தான். அவளின் கண்கள் குளமாயிருந்தது. முகமெல்லாம் அழுதழுது வீங்கி சிவந்து இருந்தது. அவளை பார்த்த ராகவன், சீதா சாப்பிட வரலையா என்று கேட்க, இல்லைனா பசிக்கல என்றாள் சீதா. ராகவன் பெருமூச்சு விட்டபடியே சஞ்சயை திரும்பி பார்த்தான். ராகவன் பார்த்ததும் சஞ்சய் அவனுடைய பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டவன் டைனிங் டேபிளில் போய் ஒரு தட்டில் சாப்பாடு போட்டுக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் மது நின்று பார்த்து கொண்டிருந்தாள். சீதாவின் அறையின் உள்ளே சென்ற ராகவனோ சீதாவை மெத்தையில் அமர வைத்துவிட்டு அவள் முன்னே நாற்காலியை போட்டு அமர்ந்தவன் அவளின் தாடையை பிடித்து நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தான். அவளின் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்த ராகவனோ, இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க என்றான். கஷ்டமா இருக்குன்னு என்றாள் சீதா. அதான் எதுக்கு என்றான் ராகவன். எச்சலை கூட்டி விழுங்கிய சீதா, ஆதித்யன் இந்நேரம் செத்தர் என்றாள். சீதா ராகவனிடம் கேட்ட எந்த வார்த்தைகள் மதுவின் காதலும் விழுந்தது. என்னது, ஆதித்யன் செத்துட்டானா என்று யோசித்த மது சீதாவின் அறைக்கு வந்தாள். சீதா கேட்ட கேள்விக்கு, இந்நேரம் அவன் செத்து இருப்பான், அவனை கழுகுகள் கொத்தி கொத்தி தின்னு இருக்கும் என்று அங்கு வந்த மதுவை பார்த்து கொண்டே ராகவன்,
சொல்ல மதுவின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தது. இப்போது சீதாவை பார்த்த ராகவனோ, இங்க பாரு சீதா, அவன் பண்ணின தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. அத பத்தி எல்லாம் நீ யோசிக்காத என்று சொன்ன ராகவன் சஞ்சய் எடுத்து வந்த உணவை சீதாவுக்கு ஊட்டிவிட்டார். சஞ்சயும் ராகவனும் தன் தங்கையின் மேல் அன்பாய் இருப்பதை பார்த்து மதுவிற்கு சந்தோஷம். ஆனால் ராகவன் ஆதித்யனை கொன்றது மதுவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சீதாவுக்கு சாப்பாடு ஊட்டி முடித்த ராகவன், நீ தூங்கு சீதா, எதை பத்தியும் யோசிக்காத என்று கூறினான். சீதாவின் கட்டிலுக்கு பக்கத்தில் மேசையில் இருந்த இரத்தக்கரை படிந்த இதய வடிவ டாலரை பார்த்தான் ராகவன். அதை பார்த்துவிட்டு சீதாவை பார்த்தவன், உன்னோட மனசுல என்ன இருந்தாலும் இந்த அண்ணன் நீ தைரியமா சொல்லலாம் என்று சொல்லி எழுந்த ராகவன் அங்கு நின்ற மதுவை பார்த்தான். மேடம் இன்னும் சாப்பிடல போல என்றான் ராகவன். இன்னும் இல்ல என்றாள் மது. மது இப்படி சொல்லவும் உடனே ராகவன், சஞ்சய் என்றபடியே ராகவன் சஞ்சயை பார்க்க, சரிண்ணா என்றபடியே அங்கிருந்து சஞ்சய் நகரப்போக அதை புரிந்து கொண்ட மதுவோ, வேண்டாம் நானே வந்து சாப்பிடுறேன் என்று அவசரமாய் மது சொல்ல அதை கேட்ட சஞ்சய்க்கும் ராகவனுக்கும் சிரிப்பு வந்து விட்டது. சிரிப்பை விழுங்கியபடியே சஞ்சயும் ராகவனும் அந்த அறையில் இருந்து வெளியேற ராகவன் சஞ்சயின் பின்னாடியே மதுவும் சென்றாள். மொத்தம் மூவருக்கும் சாப்பாடு பரிமாற மூவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். தன் பக்கவாட்டில் நாற்காலியில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த மதுவை பார்த்தான் ராகவன். மதுவின் முழங்கையில் காயமாகியிருந்தது. அதை பார்த்த ராகவன், கையில என்ன காயம் என்று ராகவன் கேட்க, அவளுக்கோ ராகவன் கேட்டதில் புறையேறிவிட்டது. அண்ணி தண்ணிய குடிங்க என்று சஞ்சய் தண்ணீரை கொடுக்க அதை வாங்கி குடித்து முடித்த மதுவோ ராகவனிடம், கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுடுச்சு என்று போய் கூறினாள். அச்சோ அண்ணி, கீழே விழுந்துட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் போலாமா என்று சஞ்சய் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் எல, அச்சோ பெரிய காயெல்லாம் இல்ல சஞ்சய், ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேண்டாம், நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று மது சொல்ல சஞ்சயும் அமர்ந்தான். எங்க விழுந்தா என்று ராகவன் கேட்க, நம்ம ஆபீஸ் பக்கத்துல 2வது தெருவுல ஒரு கேக் ஷாப் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துலதான் வண்டியில போகும்போது குறுக்க நாய் வந்துடுச்சு, அதான் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் என்று மது சொல்ல அதை கேட்ட சஞ்சய்க்கு புறையேறி விட்டது. இப்போது, அண்ணி நம்ம ஆபீஸ் பக்கத்துல 2வது தெருவுல கேக் ஷாப் இருக்கா என்று சஞ்சய் கேட்க, ஆமா இருக்கு, அங்க கேக்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் என்று மது சொல்ல, ஹோ நெக்ஸ்ட் டைம் அந்த பக்கமா போகும்போது கேக் எனக்கும் வாங்கிட்டு வாங்க என்றான் சஞ்சய். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன், உங்க அண்ணனுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன் என்று மது ராகவனை பார்த்து கொண்டே சொல்ல, எனக்கும் சேர்த்து என்று சொல்லிக் கொண்டே சாப்பிட்டு முடித்து எழுந்த ராகவன் கை கழுவி விட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான். அவன் தலை மறைந்ததும் மதுவை பார்த்த சஞ்சயோ, அண்ணி என்றான். என்ன சஞ்சய் என்றாள் மது. நம்ம ஆபீஸ்ல அடுத்து இருக்க 2nd ஸ்ட்ரீட்ல கேக் ஷாப்லாம் இல்ல, அந்த 2nd ஸ்ட்ரீட் முழுவதுமே நாம தான் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்கோம், இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அண்ணி என்று சஞ்சய் சொல்ல, அச்சோ என்று தலையை பிடித்துக் கொண்டாள் மது. சஞ்சயும் அவளை பார்த்து சிரித்தபடியே எழுந்து சென்று விட்டான். இப்படி பண்ணிட்டே மது என்று தன்னை தானே திட்டியவள் தன் முட்டையில் இருந்த காயத்தை பார்த்தாள். அவளது முட்டையில் இருந்த காயம் நேற்று கார் ரேசிங் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்த போது கார் கவிழ்ந்ததால் மதுவிற்கு ஏற்பட்ட காயம். மது பொய் சொல்கிறாள் என்பது ராகவனுக்கு தெரிந்தது. ஆனால் ஏன் எதற்கு பொய் கூறினாள் என்றெல்லாம் ராகவன் வினவவில்லை. ராகவன் தான் ரேசிங் பயிற்சி எடுப்பதை கண்டுபிடித்து விடுவானோ என்கிற பயம் மட்டும் மதுவிற்கு இருந்தது. சாப்பிட்டு விட்டு தன் அறைக்கு சென்ற மதுவிற்கு தூக்கமே வரவில்லை. தன் அறையை விட்டு வெளியில் வந்தவள் தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றாள். அங்கு ராகவனோ பானை வெறித்தபடி நின்றிருந்தான். அவனின் பக்கம் சென்றாள் மது. ராகவனை பார்த்ததும் மதுவிற்கு ஆதித்யனை ராகவன் கொன்றதுதான் ஞாபகம் வந்தது. அதை மனதில் நினைத்த மதுவோ, நீங்க எங்கே நிக்கிறீங்க இந்த நேரத்துல என்று ராகவனை பார்த்து கேட்க, அவளுக்கு முதுகு காட்டி நின்றிருந்த ராகவனோ அவள் புறம் திரும்பி, தூக்கம் வரல என்றார். இப்படி மனசாட்சி இல்லாம மனுஷங்களை கொன்னா தூக்கம் வருமா? நடுராத்திரியில் இப்படி வந்து நிக்க வேண்டியதுதான் என்று மது சொல்ல, அனல் கக்கும் விழிகளோடு மதுவை பார்த்தான் ராகவன். அவன் பார்த்ததில் பேதையவள் நடுநடுங்கித்தான் போனாள்.
இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி மக்களே.